வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் டிரைவர் கண்டக்டர் ஓகேங்களா, டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுக்க போகிறதா உறுதியாகியிருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி எந்த அளவுக்கு எடுக்க போகிறாங்க, போக்குவரத்து கழகத்தில் டிஎன்எஸ்டிசியில் காலி பணியிடங்கள் 2026 காலி பணியிடங்கள் எவ்வளவு இருக்கும் போக்குவரத்து கழகத்தில், இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் டிஎன்எஸ்டிசியில் இப்போ ஜாயின் பண்ண என்னென்ன விதிமுறைகள் தேவைப்படுகிறது, ஸோ டிரைவிங் லைசன்ஸ் ஓகேங்களா, அதே போல் கண்டக்டர் லைசன்ஸ் இது உங்களுக்கு தேவைப்படும். இது இருந்தால் மட்டும்தான் உங்களால் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணவே முடியும். இந்த விதிமுறைகளை பயன்படுத்தி தான் உங்களால் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணவே முடியும் மக்களே. ஸோ நீங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி இந்த டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை வாங்கணும். இது எப்படி வாங்கணுன்றது எல்லாமே இந்த ஒரு வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஆர்டிஓ அலுவலகத்தின் மூலமாக மட்டும்தான் உங்களுக்கு வாங்கப்படும். தமிழகத்தில் போக்குவரத்து கழகத்தில் கிட்டத்தட்ட 28,000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள். ஸோ டிஎன்எஸ்டிசி அப்படின்னு சொல்லக்கூடிய போக்குவரத்து கழகத்தில் 28,000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் இருக்கிறார்கள். ஸோ இந்த டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக இருக்கிறத பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசியை நிரப்புறதுக்கு ஒரு சில முக்கியமான விதிமுறைகள் விடுத்திருக்காங்க. ஸோ டிசிசி இந்த நியமனங்கள் நடத்துவாங்களா, டிரைவர் தனியாக நடத்துவாங்களா, இதுதான் மக்கள் மத்தியில் இருக்கிற குழப்பங்கள். ஸோ டிஎன்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் ஆட்கள் தேவைப்படுகிறார்கள். இது ஒரு உண்மையான தகவல். ஸோ அந்த அதிக அளவில் ஆட்கள் தேவைப்படுறது காரணமாக தற்காலிகமாக டிரைவர் கண்டக்டர் எல்லாமே அந்தந்த பகுதிகளில் எடுத்து வச்சுருக்காங்க 100 நாள் வேலை திட்டத்தில். ஸோ ஒரு டிரைவர் பார்த்திங்கன்னா சிஎலாக போகணும் அப்படின்னா 100 நாள் வேலை திட்டத்தில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே ஒரு 3000 பேர் பக்கம் எடுத்தே வச்சுருக்காங்க இப்போ. அதனால தான் பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் ப்ராப்பராக வேகன்சிஸ் எதுவுமே ஃபில்பில் பண்ணுறதில்ல. ஆல்ரெடி 2025 எடுத்த நியமனங்கள் 3274 பேரில் 2500 பேர் எடுத்தாங்க. மீதி இருக்கிற ஒரு 850 பேருக்கு பார்த்திங்கன்னா இன்னும் பெண்டிங்லேயே இருக்குது அப்படின்றது எல்லோருக்குமே தெரிய வருதுங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் பெண்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு அனைத்து பேருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டை வெளியிடுவாங்க அப்படின்றத நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். நிறைய பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா பெண்டிங்கில் இருக்கிற பீப்புள்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்திகளை முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிட காத்துட்ருக்கார் மக்களே. ஸோ கண்டிப்பாக போக்குவரத்து கழகத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் சில முக்கியமான அறிவிப்புகளை வெளியிடுவார் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை நீங்கள் அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் எடுத்துக்கலாங்க. டிரைவிங் லைசன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்எல்ஆர் மூலம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வண்டியை ஓட்டி காண்பிப்பதன் மூலம் உங்களால் டிரைவிங் லைசன்ஸை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் கண்டக்டர் லைசன்ஸை அப்படி உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் வாயிலாக மட்டுமே உங்களால் கண்டக்டர் லைசன்ஸ் அப்படின்றத பெற்றுக்கொள்ள முடியும் மக்களே. ஸோ தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் வாயிலாக நீங்கள் இந்த கண்டக்டர் லைசன்ஸை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ கவலையப்பட வேண்டாம். தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் வாயிலாக அந்த கண்டக்டர் லைசன்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ள இது ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழை வாங்கிட்டு அதன் பிறகு கண்டக்டர் லைசன்ஸ் அப்படின்றத நீங்கள் பெற்றுக்கோங்க. நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதற்காக தான் நம்ம உங்களுக்கு கிளாரிட்டியாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். போக்குவரத்து கழகத்துடைய ஒரு சில முக்கியமான அறிவிப்புகள் அனைத்துமே முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேகா ஆட்சியில் கண்டிப்பாக நிரப்பப்படுவது உறுதியாகப்படுகிறதுங்க. ஸோ நீங்களும் இப்போ இருக்கிற டைமில் கண்டிப்பாக போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க மக்களே. கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி போக்குவரத்து கழகத்தில் சில விதிமுறைகளை பின்பற்றி நீங்கள் ஜாயின் பண்ணிக்க பாருங்கள். இந்த ஒரு வீடியோ தகவல் உங்களுக்கு இதை பற்றி தான் கிளியராக விளக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நண்பர்களே, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.